எல்லா புகழும் செந்திலம்பதிக்கே. வணக்கம் ஜேஎஸ்கே கோபி அண்ணா. காது கேட்காத குழந்தைங்களுக்கு காக்லியர் மிஷின் கொடுத்து உதவி பண்ணுவீங்க அப்படிங்கிற காணொலி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த குழந்தை தெய்வ குழந்தை தானா. இந்த குழந்தைக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது பிறந்ததுல இருந்தே. இந்த குழந்தைக்கு 8 வயசு ஆச்சு. அதனால இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் மூலமா தான் அந்த காக்லியர் மிஷின் வைக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அறுவை சிகிச்சை பண்றதுக்கும் காக்லியர் மிஷின் வைக்கிறதுக்கும் அவங்க குடும்ப சூழ்நிலை ரொம்ப ஏழ்மையா இருக்கிறதுனால இந்த பாப்பாக்கு காக்லியர் மிஷின் வைக்கிறதுக்கும் அறுவை சிகிச்சை பண்றதுக்கும் நீங்க தான் உதவி பண்ணணும்னா நன்றி ஜேஎஸ்கே கோபி. அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎஸ்கே கோபி. மகாலட்சுமி தெய்வ குழந்தைக்கு மிஷின் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய கோரிக்கைகள் எல்லா ஊர்ல இருந்தும், தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி இடத்துல கூட நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கு காக்லியர் மிஷின். ஆனால் காக்லியர் மிஷின்றது எல்லாராலையும் பண்ண முடியாது. நம்ம ஒரு குழந்தைக்கு மிஷின் டிஜிட்டல் மிஷின் கொடுக்குறோன்னா அது ரொம்ப குறைந்த பொருளாதாரம் தான். ஒரு மிஷின் அந்தந்த ரேட்டை பொறுத்து நம்ம எப்படி ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ஒரு ரேட்டு, சாம்சங் ரேட்டு அந்த மாதிரியோ இந்த நார்மல் இயரிங் மிஷின் நம்ம கொடுக்கறத நிப்பாட்டிட்டு டிஜிட்டல் மிஷின் கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 வருடத்துக்கு எந்த தொல்லையும் இருக்காது, அதனால இடர்பாடுகள் வராது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டிஜிட்டல் மிஷின் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் காக்லியர் மிஷின் நம்ம செய்ய ஆரம்பித்தோம். காக்லியர் மிஷின் போகிறப்போ எனக்கே பெரிய ஆச்சரியமாகவும் ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. காரணம் அதோட பொருளாதாரம். அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த மிஷின் வைக்கணுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிட்ட கிட்டத்தட்ட பல லட்சங்கள் ஆகக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அது. ஆனாலும் அந்த குழந்தைங்களுக்கு 100% காது கேட்குமா கேட்காதது எந்த கேரண்டியும் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கூட நிறைய குழந்தைங்களுக்கு கேட்காம போயிருக்கு. காக்லியர் மிஷின் வச்சதுக்கப்புறம் கூட கேட்காம போயிருக்கு. அப்போ அதை பற்றி நான் நிறைய தேடுறப்போ பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்து இந்த காக்லியர் மிஷினுக்கு உதவி பண்ணுறாங்க. அது எந்த அரசாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா அது வருதுன்னா, அது அரசு சார்ந்து அரசு மானியத்திலேருந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அது ஒரு வாட்டி தான் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. 6 வயசுக்குள்ளே இருக்கணும், இல்லை 6 வயசு, அதுக்கு ஏஜ் லிமிட் நிறைய இருக்குது. அதில் நம்ம பாம்பன் சுவாமி கோவிலில் இருந்த கிஷோர் தெய்வ குழந்தைக்கும் ஆல்ரெடி அரசு சார்பாக பண்ணி அது சரியாக இல்லாமல் போனதுனால திரும்ப அவங்க அரசு சார்கிட்ட முயற்சி பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ராமநாதபுரத்துக்கு நான் ஒரு வேலையாக போகிறேன். அங்கே போகும்போது இந்த குழந்தைக்கு மிஷின் கொடுக்கணுன்னு உத்தரவு அதுக்கப்புறம் நல்லபடியாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப இடர்பாடுகள் ஆனது மகாலட்சுமி தெய்வ குழந்தை. எல்லாமே தயார், ஆனால் கடைசி வரைக்கும் கொடுக்க முடியல. ஸோ மகாலட்சுமி குழந்தைக்கு கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் எங்கள் குழந்தை காக்லியர் மிஷின் வேணும், எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றப்போ அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கு கொடுக்கணுன்றதை தாண்டி இறைவன் யாருக்கு செய்ய வைக்கிறாரு, யாரும் நம்ம விதியை மாற்றக்கூடாது அப்படின்னு அதில் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். ஏன்னா அவங்க என்ன துன்பம் அனுபவிக்கணும்னு இருக்கிறப்போ அதை அவங்க அனுபவிக்கிறது ஒரு பெரியது இருந்தாலும் அது இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு நம்ம செய்யறது ஒரு மிகப்பெரிய நம்ம விதியை மாற்றுது அப்படின்னு சொல்லி நான் பல தடவை உணர்ந்திருக்கேன். யாராவது என்கிட்ட தெய்வ குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்தால் கூட நீங்கள் இந்த குழந்தைக்கு டேரெக்டாக போய் நீங்களே செஞ்சுடுங்க, இந்த மாதிரி இங்கே சாப்பாடு கேட்குறாங்க, அங்கே அரிசி கேட்குறாங்க, சக்கரை கேட்குறாங்க, வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் பட் இந்த காக்லியர் மிஷின் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 13 குழந்தைங்களுக்கு கோரிக்கை வந்துச்சு. அதில் ஒரு சில பேருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் மருத்துவரையும் பரிசீலனை பண்ணி மருத்துவர்கிட்ட சொல்லி அவர் மூலியம் பண்ண சொல்லியிருந்தேன். அதில் இப்போ சமீபமாக கனிஷ்கா, தன்ஷிகா அந்த 2 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு விரைவில் அந்த குழந்தைக்கு மிஷின் செலுத்த போகிறோம். அதில் இப்போ இந்த குழந்தை விரைவிலேயே வாய் பேச முடியாது, காது கேட்காது. அவங்க பொருளாதார ரீதியாகவும் இந்த சகோதரர் தான் எனக்கு சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வேணும்னு சொல்லி. ஸோ அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இதில் நிறைய வெளிநாடு முருக பக்தர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம முருக பக்தர்களுக்காக கொடுத்த நம்பரில் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் போன வருஷம் 10ஆம் மாதம் 9ஆம் மாதம் ரிப்ளை பண்ணியிருக்கும் போது நிறைய பேர் கேட்டுறீங்க தெய்வ குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அந்த பதிவுலாம் இன்னைக்கு தான் பார்த்தேன். அதே மாதிரி நிறைய வெளிநாடு முருக பக்தர்கள் என்கிட்ட கேட்குறப்போ இப்போதைக்கு தேவையில்லைங்க, நான் தேவைப்படும் போது சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த குரல் பதிவு கேட்குறேங்க, இந்த குழந்தைக்கு ஒரு மறு வாழ்க்கை கிடைக்க உதவி பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முருகர் அற்புதம் அதிர்ஷ்டம் நடத்துவார் நம்புகிறேன். அந்த குழந்தை நானும் பேசினேன் அவங்க அப்பா அம்மா கிட்ட, இந்த சகோதரர்கிட்டையும் பேசின. ஒரு பேர் அஜய். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர். என் பிள்ளை குழந்தை காரணம் வாங்கி பேச மாட்டேங்குது. சரி, இப்போ வசதி இல்லை, பார்க்கறதுக்கு வசதி இல்லை. நீங்கள்தான் செய்யணும், உதவி செஞ்சு எனக்கு என் பிள்ளைய வாங்கி பேச. கோபி சார். ஓகே சார், பிள்ளைய வாங்கி பேச சார்.
ரொம்ப நன்றி. சரி அது இங்க இருக்கா? அந்த மருத்துவர் இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மருத்துவர் சொன்ன வார்த்தை தான் வந்து எனக்கு பெரிய நிறைவை கொடுச்சு. மருத்துவத்தை வந்து ஒரு பெரிய சேவையாக செய்கிறாரு. அவர் வந்து உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், மிச்சத்தை நான் வந்து போட்டு பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். அது உண்மையிலேயே பெரிய வார்த்தை, எல்லாராலும் சொல்ல முடியாது. மகாலட்சுமி தெய்வ குழந்தைக்கும் அப்படி தான் நடந்துச்சு. ஸோ இதில் கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே அப்படின்ற உண்மையை வந்து எல்லா இந்த மாதிரி கொடுக்குறப்பட நான் உணர்றேன். எங்கேயோ வகையில் யார் மூலயமா வருது. அப்படி தான் அமெரிக்காவிலேருந்து ஜெயந்தின்ற ஒரு அம்மா வந்து பண்ணது. அதுக்கப்புறம் இப்போது பாம்பன் சுவாமி கோயிலில் வந்து ஒரு விஷயம், சேம் அதே பாம்பன் சுவாமி கோயிலில் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். ஒருத்தங்களுக்கு ஒரு திருமண உதவி. அது உண்மையிலேயே வந்து இறைவன் நம்மளை இதுக்கு செலக்ட் பண்ணி செய்ய வச்சிருக்கன்றப்போ அந்த காணொலி வரப்போ உணர்வோம் நம்ம. அதெல்லாம் ஒரு பெரிய கருணை தான். ஸோ இந்த குழந்தைக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் வந்து இந்த குழந்தைக்கு யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க. முருகப்பெருமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற பொருளாதார சூழ்நிலை நல்லா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். சிரமப்பட்டு ஐயோ நம்ம வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு எந்த நிர்பந்தமும் கிடையாது. பொருளாதார சூழ்நிலை நல்லா இருக்கிறவங்க, என்னால் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். நான் இந்த கர்ம ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயம் என்னென்னா, இப்போது எல்லாருமே அந்த புதன்கிழமை பிறந்தோம். இது வரைக்கும் இந்த குழந்தைங்க ஹெல்ப் பண்ணவங்க, இப்போ நான் தனித்தனியாக ஒவ்வொருத்தரே கேட்குறப்போ கண்டிப்பாக அவங்க அந்த கன்னி ராசி, மீன ராசியாக இருக்காங்க, இல்லை புதன்கிழமை பிறந்தெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த கிரகம் இப்படிப்பட்ட நபர்களையும் படைக்குது, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான ஆட்களையும் படைச்சிருக்குன்றது தான் ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியம். தொடர்ந்து இந்த சக்தி நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்குது, இன்னும் தொடர்ந்து இயக்கும்னு நம்புகிறேன். அது முருகப்பெருமான் கருணையால் நடக்கும்ட்டு நம்புகிறேன். எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி.